இது பூர்வ பணித்தளம். அந்த பூர்வத்தில் வளைந்தாலும் அந்த பூர்வத்திலிருந்து நம்ம மாத்துறதுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும்னு சொல்லிட்டு இந்த உணர்வை கூட்டி நம்ம மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த நம்மை அறியாமலே இயக்கக்கூடிய நிலையிலிருந்து அதை அடக்கத்தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கணும். நாம செய்து பார்த்த முடியலன்னு விட்டாச்சுன்னா என்ன பண்ணோம்? இப்ப அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அவசரத்துக்கு வேக வைக்கணும்னு நினைக்கிறோம். நெருப்பை கொஞ்சம் கூட்டினோம்னா என்ன செய்யுது? அடியில் இருக்கலாம் கருகி போகுது, நடுப்பகுதி ஒரு மாதிரி வெல்லுது, மேலே இருக்கிறது வேகாமல் போயிடும். மூன்று நிலையை வரும். இந்த நெருப்புக்குள்ள நம்ம வேக வைக்கிறதுல இந்த நிலை செய்யும். கனமாக இருக்கிற அரிசி கீழே வந்துடும், இங்கே வேகமாக இருக்குன்னா இங்கே கருகி போகுது, அதுக்கு மேலே இருந்தால் குழஞ்சி போகுது, அதுக்கு மேலே போன அரிசியாது அந்த ஜூடுடைய நிலைகள். இப்போ மூன்று விதமாக சாப்பிட்டோம்னு நினைச்சது அந்த பக்குவம் தவறுனா சமையல் போகும். நீங்கள் கோபமாக இருக்கும்போது பாருங்க, அடுப்பு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கொதிச்சு வரப்போகும்போது நினைச்சு அந்த கோபமா இருக்கும்போது தண்ணி ஒழுகுதுன்னா துணி வச்சு எடுக்கணும், இதை எடுப்பாங்க. சூழ்நிலை கிரகம் எல்லாம் பார்த்து நான் பார்த்து கண்டுட்டீங்கன்னா அவங்க மேலதான் கோபம் பாருங்க. இது எதை செய்யுது? அந்த உணர்வு தான் அவனை செய்யுது. அப்ப அந்த இருந்து நம்ம மாத்தணுமா இல்லையா? இந்த மாதிரி உணர்வு வந்தாலும் நம்ம அது ஆட்சி புரியக்கூடாது. ஈஸ்வரான்னு உயிரை நினைக்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பெறணும், என்னோட முழுதும் படணும், ஏன் ஜீவாத்மா படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனால இந்த கோபம் வருதோ அந்த நிலையை மாற்ற மலர் போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி வரணும், அவங்க பொருள் அறிந்து செயல்படும் சக்தி வரணும், சிந்திக்கும் ஆற்றல் வரணும், அந்த செயல்படும் திறன் வரணும் அப்படின்னு ரெண்டும் இதை எடுத்து நமக்குள்ள கூட்டிடணும். அப்ப கூட்டும்போது நம்ம சொல்ல நிச்சய அடங்கி இந்த மாதிரி வீட்டில் நீ பாஸ் செய்யணும், அங்கே தொழிலையும் தான் இருக்குது, நீ வந்தவர போகும்போது நீ இந்த மாதிரி செய்த இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கோமா சொல்றான பெண்கள் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் இதே மாதிரி ஈஸ்வரான்னு சொல்லிட்டு கோமான எடுத்தாச்சு நினைச்சு ஓம் நம சிவாய சிவாய நம்ம இங்கே வந்துடும். இவர் எப்ப பார்த்தாலும் என்னை வந்தா பார்த்தாலும் எனக்கு ஆகாது, இப்படிதான் பேசிட்டு இங்க வந்துடும். அப்புறம் நீங்க என்னதான் திருப்பி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்றது உங்களுக்கு கரெக்ட். இதை மாற்றணும். இதை மாற்றி நீங்க ஒவ்வொரு நிமிஷம் ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும், கண்ணூர் உடல் முழுதும் படணும், அவருக்குள்ள அந்த மகிழ்ச்சியான சக்தி பெறணும், சிந்திக்கும் ஆற்றலும் சாந்தப்படும் உணர்வும் அவருக்குள் பெறணும். அப்ப அந்த உணர்வு எடுத்துன்னா அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பை நாம இங்க மாற்றிக்கிறோம். ஏன்னா தியான வழி நண்பர்கள்லாம் இந்த மாதிரி செய்து பழகணும். நான் தியானம் இருந்தால் எங்க வீட்டுக்காரர் எனக்கு கோசிக்கிட்டார், தியானம் இருந்தால் எங்க வீட்டம்மா எப்ப பார்த்தா நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கணும் ஏதாவது இதைத்தான் நம்ம வளர்க்க முடியும். நாம கொடுத்த ஆயுதத்தை அப்பப்ப நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரி இருந்தா நாம நமது குடும்பம் எதோட போறோம்? அந்த துருவ நட்சத்திரம். ஏன்னா இப்போ நீங்கள் ஆயுள் கால மெம்பருக்கு எப்படி இருக்கணும்? அந்த ஆயுளை அதோட ஒப்படைத்து இந்த ஆயுள் கால மெம்பராக இப்படி வரணும். இப்படி வந்தோம்னா நம்ம பற்று அது மேலே வரும். இன்னைக்கு வரக்கூடிய சிக்கலை நம்ம துடைக்கின்றோம். குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் ஆனால் பத்தாது, ரெண்டு பேருமே இந்த நிலையை செய்யணும். இந்த உணர்வு மாற்றி பழகணும். இந்த உடலே சொந்தம் இல்லை, இந்த உடலை தேடி சொத்து நம்மளுக்கு நிற்குதோ, நான் வேதனை என்ற உணர்வு ஆன ஒரு பாடு நோய் என்ற நிலைகள் வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? நல்ல துணி எடுத்து கொடுக்கட்டும். அவன் நோயால படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பட்டு சேலை எப்படி இருக்குன்னு நீங்க காமிங்க, இந்த பட்டு துணி சட்டை எப்படி பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு பாருங்க. என் பிள்ளைக்கு அதை போடணும் இதை போடணும் ஆசைப்படுவார். ரொம்ப நோய் கடுமையா இருக்கும்போது அப்பா அந்த சேலை எப்படி இருக்குன்னு காமிச்சா எப்படி இருக்கணும், நான் இருக்கிற நெருப்புல அதுக்கு பாரு வந்துச்சா தானே. பிள்ளைக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதை வாங்கிட்டு வந்து சரி வாங்கிட்டு அங்கிட்டு போயிட்டா பரவாயில்ல, அப்பா கிட்ட காமிச்சு கெட்டிக்கலான்னு நினைச்சா இவர் இருக்கிற வேதனையில அந்த நல்ல துணி பார்த்தா எதிர்ப்பு வரும், நெகட்டிவ் பாசிட்டிவ். மனசுல நிச்சயம் நாம இருக்கிற வரத்தை எடுக்க வச்சோன்னா அங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன்ட்ட காமிச்சு இப்படி வேதனைப்படுத்துறீங்களே. தன்னால் இந்த உணர்வு பாசத்தால் சொல்றார். இந்த உடல் உணர்வுகள் எது நிலை? அப்ப நமக்குள்ள நிச்சயம் குழந்தை மேலே வெறுப்பது, நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே, நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா அந்த ஆசைதான் அவர் என்னை கவனிக்கலையே. சந்தர்ப்பம் எதை என்னதுங்க? இதைத்தான் மாற்று. தப்பு யார் செய்தது? அப்பா சொன்னார் வாங்கிட்டு வந்தேன், அப்பாட்ட காமிச்சேன்னு ஆசைப்படுறேன், ஆசைப்பட்டு நினைச்சு அவர் நோய்க்கு இதை பார்த்த உடனே எது நிலை? நம்ம இருக்கிற கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையே. நம்ம சொல்லிட்டா சரி எழுதிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு வரும். அதை எடுத்துக்கொண்டு காமிச்சா என்ன செய்யும்? உங்களுக்கு நல்ல இந்த உணர்வுடைய இயக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு மாறா போகுது. அப்ப நம்ம குழந்தை நம்ம எடுத்து கூட சொன்னாலும் அதனால அவருக்கு சந்தோஷம் இழக்க செய்யுது, வெறுப்பும் வரும். இதெல்லாம் நம்ம மாற்றணுமா இல்லையா?
இதெல்லாம் நம் ஜானவழி அன்பர்கள். இந்த மாதிரி நேரங்கள் இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல நான் எடுத்துக்கிட்டேன்பா, நீ சொன்னபடி நல்ல செயலையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்க நல்ல அனுப்பா நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அங்க சந்தோஷத்தை விட்டு என்ன இந்த ஒரு உணர்ச்சிக்குள் உணர்வுகள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுதுங்கிறது சொல்ல வர. அதனால நாம் மனிதன் வாழ்க்கையில இந்த மாதிரி நிலைகள் வந்தாலும் விழித்திருத்தல் வேண்டும். ஏன்னா விழித்திருக்கிறோம்னா நாம் இதை சொன்னோம்னா ஒரு மனசு புண்படும், அந்த உணர்வு எடுத்தா நம்ம மனசு சங்கடப்படும் அப்படின்னு விழிச்சிருங்க. அப்ப என்ன செய்யணும், உடனே ஈஸ்வரா அவனே எண்ணணும், அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும் அப்படின்னு விளக்கணும். அப்ப நாம எந்த காரணத்தினால இருந்ததோ அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அவங்க பெறணும், அவங்க உடல்நலம் ஆகணும், அந்த மலரிப்பல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், அந்த மகிழ்ச்சியின் வட்டத்தில் அவர் வாழணும், அந்த மகிழ்ச்சியின் உணர்வு உடல்ல படணும், மகிழ்ந்த நிலைகள் அங்க வரணும். அப்பா பற்றி நாம எண்ணி இந்த உணர்வை எடுத்தோம்னா இங்க வராது. சில பேர் என்ன செய்வாங்க, அப்பா அந்த உடல் நோய் இருக்கும்போது பாசத்தோட அம்மா நீ இதை எடுத்துக்கம்மா நான் தான் போறேனே இதை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல போகும்போது என்ன செய்ய, அப்பாவுக்கு இப்படி உடல் இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாலும் கூட அந்த அந்த மகன் என்ன செய்யும், இப்படி இருக்குதே என்னை எடுத்துக்கிட சொல்றாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேதனை கூட எல்லாருமே அழுவும். இந்த உணர்வு சேர்த்து தாய் அப்பானுக்கு முன்னாடி அழுதா என்ன இருக்கும் சொல்றது உங்களுக்கு அத்தாச்சு. இப்படி ரியாக்ஷன் ஆகி இந்த உணர்வு என்ன செய்யுது, வேண்டாம்னு சொன்னாலும் அப்பாவுக்கு இப்படி வேதனையா இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு வேதனை எடுத்து சமைக்கும் போது சிந்திக்கும் நிலை போது கண்ணில் தண்ணி வரும். உற்று பார்க்கும்போது தாப்பனார் பார்த்தா நோயோடு இருக்கும்போது நான் இருக்கும்போது இப்படி அழுகிறாங்களே அதுன்னு சேர்த்து அழுக ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு நிலைக்கப்ப அந்த வேலை செய்யும். ஏன்னா அடுப்புல பாத்திரத்தை வச்சு அந்த பக்குவம் தரப்போகும்போது சமையல் கெடுது, குழம்பு வைக்கும்போது சரியா வேகலைன்னா இன்னொரு பொருளை சேர்த்தானே இது எடுத்துருக்கு முன்னாடி இது போயிடுது. அதாவது முதல்ல என்ன செய்யணும், உப்பை போட்டு கலந்து வச்சோம்னா காய் உப்பு எடுத்துட்டு போயிடுது. அது வெந்துகிட்ட மேலறிய போட்டோம்னா அந்த உப்பினுடைய மேலாக இருக்கும். சில இதில் பாருங்க உப்பை போடணும் காய் எடுத்துக்கணும், குழம்பு சப்புன்றோம், குழம்பு சப்பு இருக்கணும், இந்த உப்பை போடணும், இந்த காய்கெல்லாம் சேர்த்து மீண்டும் உப்பு அது உப்பு கைக்கும். சமையல்ல சொல்லணும், நான் சமைக்க தெரியாதுங்க, ஒரு நாள் சொன்னது சொல்றேன். ஏன்னா நான் சமைச்சு இருக்கிறேன். காரணம் எங்க அம்மா உடம்பு சரியில்லாத, எங்க அம்மாவுக்கு நான் பொம்பளை பிள்ளை மாதிரி வேலை செய்வேன். எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு, மற்றவங்களை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த அனுபவம் வரும்போது நீ ஒரு பொம்பளை பிள்ளைடா நீ இப்படி எல்லாம் கொஞ்சம் கொண்டாதுன்னு சொல்லுவார். சொல்றாச்சுன்னா இந்த மாதிரி நாம பக்குவம் தர போகும்போது காய்கறியில் ருசி கெட்டு போகுது. நேராயிட்டாலும் பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த பவரை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க சாப்பிட்ட ஒருபாடு தியானம் இருந்து அப்ப சக்தி கொடுத்து இந்த சக்கரத்தை கொடுக்குறேன் சொல்றது அத்தாச்சுன்னா இந்த உணர்வுல நீங்க தெரிஞ்சுக்கணும், பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதா இப்ப பதிவு செய்தேன். திட்டணும்னு நினைச்சோன்னு பதிவு செய்துறேன். அவங்க திட்டணும்னு நினைவு வருது, அவங்க கோவிக்க வேண்டிய நினைவு வருது. இதே போல உங்களுக்குள்ள இந்த நினைவுகளை கூட்டும் போது அரு உணர்வோட சேர்த்து வரும்போது இதை நினைவு கொண்டீங்கன்னா உங்களை காக்க உங்க எண்ணம் உதவும். அந்த எண்ணம் எப்படி வருது, நீங்க எண்ணியது உயிர் அந்த உணர்ச்சியை ஊட்டுது, அதன் வழி நாம சொல்ல செய்யுது, அதன் வழி இந்த உடல்ல உறுப்புகளை இயக்குது, அதன் வழி நாம செயலை செய்யுது. இந்த உணர்வு தான் அது செய்யும். மணி என்ன இருக்கும், 8. ஏன்னா இது உங்களுக்கு இந்த கால துரு தியானத்தோடு சேர்த்து அதோட பதிவு கொண்டாடுறேன். இதை பதிவிட்டு இருப்பாரு. அப்புறம் தியானம் இருந்து சக்தி கொடுத்து இந்த சக்கரத்தை நீங்க எப்படி சரி இந்த பக்கமுள்ள முன்னாடி சொல்லிக்கிட்டாதான் இது வாங்கி இந்த சக்கரத்தில் என்ன பவருக்குன்னு உங்களால தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களோட என்ன செய்யறோம், நம்ம கோடிக்கரையில் இருக்கிறோம், தனுசு கோடி, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்ம தியான வழி எல்லாம் அந்த சூரியனுடைய துரு நட்சத்திரத்தில் குடும்பத்தில் இருக்கிறோம். இப்ப நாம சூரியன் குடும்பத்தில் தான் நாம் வாழ்றோம். அது எது எதை எடுத்தோ அதை தான் விளையுது. அப்ப நாம இதெல்லாம் வளைஞ்சி தனித்தன்மை கொண்டது மனிதன் உணர்வு ஒளியாக்க மாற்றணும். அதனோட ஒட்டி போகும்போது அவன் மாற்றி கொடுக்குறான், அதை எடுத்து நம்மை மாற்றிக்கணும். சொல்றவங்களுக்கு அர்த்தமா துருவ நட்சத்திரம் மனிதனாகி அங்க போனது, அதை சூரியனால் இயக்கத்தில் ஆனாலும் அதன் உணர்வை பெற வேண்டும், அதன் வழி நம்மை அங்கு அழைத்து செல்லுது. சூரியன் தான் எடுத்து வச்சுக்கணும். ஆக இந்த உணர்வின் தன்மை வருது. ஆனால் இந்த வேதனைப்படுவார் உணர்வு சூரியன் தான் எடுத்து வச்சிருக்கு. அதை பதிவு செய்து வேதனை எடுத்தவங்களை நினைச்சு நம்ம அதைத்தான் இயக்கணும். இதை வளர்க்கணும்.
என் கல்வியை ஞானம் பெறணும், கருத்தறிந்து செயல்படணும், உலகம் ஞானம் பெறணும், உலக காற்று ஞானம் பெறணும் அப்படின்னு இந்த குழந்தைகளை பார்த்து அம்மா அப்பாலால் அதை எண்ணும் போதும் இந்த பற்றுகள் வரும். அது தெளிவான இடத்துல வச்சுங்க. ஏன்னா அந்த சக்கரத்தை நீங்கள் முந்தி மாதிரி இது பண்ணிடுறாங்க. இந்த முன்னர்வை செய்து நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும். அந்த துரு நட்சத்திர உணர்வு நமக்குள் பெருகணும். நம்ம வீட்டுக்குள் வந்தாலே நோய் ஓடணும். ஆக நாம் நோய் இங்கே வந்துடக்கூடாது. இந்த உணர்வை நாம் பாதுகாக்க உணர்வுக்கு வரணும். ஏன்னா நாம் எல்லாம் இந்த மாதிரி உணர்வுகளை செயல்பட்டோம்னா நம்ம வீட்டுக்கும் தீமை வராத தடுக்கும். இப்போ நாம் வந்து என்ன செய்வாங்க, இந்த நியூமராஜ் பிரகாரம் பேரை நம்பர் எப்படி மாற்றி வச்சுட்டா நல்ல காலம் வருதுங்க. வாசு சாத்தில் இந்த நிலையை இடித்து அந்த பக்கம் வரணும். இந்த என்ன செய்யணும், நாம் அந்த தீமை என்ற உணர்வு அந்த நிலையை இடிச்சுட்டு அருள் என்ற உணர்வை இங்கே புகழ செய்து இந்த உணர்வை நமக்குள் அது வழங்கி பழகணும். இதைத்தான் நம்ம மாற்றணுமே தவிர வீட்டையும் ஜவத்தையும் இடித்து சாஸ்திரங்களை கொண்டு எல்லாம் இடிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். நான் சம்பாதிச்ச காசு மோசமாக போயிடும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு நேரம் இந்த உணர்வை நீங்கள் எடுத்தீங்கன்னா தீமைகள் அகரும். உங்கள் ஊர் பக்கம் நல்ல மழை பெய்யும். அதே சமயத்தில் மற்ற பக்கம் வந்து தீமைகளான நிலையில் இருந்தாலும் இது மாறும். ஆக நீங்கள் இருக்கிற பக்கம் அந்த மூச்சுகள் வரும்போது தானியங்கள் நல்ல முறையில் விளையும். ஆக இந்த உணர்வை நீங்கள் எடுத்த மூச்சுகள் அதில் பட்டு அதனுடைய மலம் அந்த செடிக்கு உரமாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சு நாம இந்த வாழ்க்கையிலே தீமைகளை மாற்றும், ஒளியாக மாற்றும், அறிவின் தெளிவாக மாறும் நிலையை நாம் எல்லோரும் வரணும். ஏன்னா நாம் இந்த ஒன்றாக சேரணும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டுத்தன் வாழணும். இதுக்கு பின் நாம் அங்கே போகணும். மனிதனுடைய நிலையில் கொண்டு என் சொந்தம் பந்தம்ட்டு அவங்க வேதனைப்பட்டு அந்த உணர்வை சேர்த்து நான் போய் கேட்கலைன்னா என்ன நோயோட கலந்து பார்க்கலேன்பாங்க. அப்படி இப்போ நோயோட பிறந்தா எனக்கு உதவி செய்யலேம்பாங்க. இந்த உணர்வு கொண்டு தான் நாம் இங்கே வரோம். அறுவடை பெற வேண்டும். எல்லாரும் நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் பார்க்கறது எப்படி பார்க்கணும், ஈஸ்வரான்னு சொல்லி பெறப்படும் போதே அந்த சக்கரத்து முன்னாடி நின்று அந்த ஈஸ்வரான்னு சொல்லி துருவ நட்சத்திரத்தின் பேரொழும் பண்ணி என்னோட முழுது போனோம். நான் கேட்டோம்னா யார் சொன்னாங்களோ அவங்க உடலில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு படரணும். அது உடல் நோய் நீங்கணும், பூர்ண குணமாயிடும் செய்யணும், துருவ நட்சத்திரத்தை ஈர்ப்பு தரணும், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உணர்வை அந்த சக்கரத்து முன்னாடி இருந்து செய்யணும். குழந்தைகள் இதே மாதிரி இருந்துச்சுன்னா, படிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சக்கரத்து முன்னாடி நின்று அந்த குழந்தைகள் மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், கல்வி ஞானம் பெறணும், கருத்தறிந்து செயல்படணும், உலக ஞானம் பெறணும், சிந்தித்து செயல்படும் தன்மணும் அப்படின்னு. வீட்டில் ஏதாவது மற்றவங்க கெட்ட பழக்கங்கள் இருந்தால் பெண்கள் அதே சகத்து முன்னாடி அது என் கணவரோட முழுது போடணும், அது உயர்ந்த ஞானம் பெறணும், விலகேற்று போட்டு ஒரு அருஞானம் அவருக்கு சக்தி பெறணும்னு நினைங்க. அதே மாதிரி கணவரை இதே மாதிரி செய்து நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்ல வைங்க. அதுக்கு முன்னாடி அதிசயங்கள் நடக்கும். அதுலேருந்து சில மனங்கள் வரும், வீட்டில் நல்ல நறுமணங்கள் வரும். இதை சொல்ல சொல்ல தீமைகளை நீக்கி வெளியில் தள்ளிவிடும். அதே சமயத்தில் வந்து சில ஒலிகள் வரும். நம்ம ஏதாவது காட்சிக்கு ஆசைப்படுறாங்க, பேரொலிக்கு நீங்கள் ஆசைப்படுங்க, இருளை நீக்க நின்று நல்ல மனத்தை ஆசைப்படுங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுங்க. இந்த சக்கரத்து முன்னாடி அது நடக்கும். எனக்கு அது வேணும்னு எது வேணாலும் நம்ம விரும்பியது தெரியும். ஆனால் அது நம்மளுடைய ஆசையில் கூட்டிச்சல் உண்மையின் உணர்வை நாம் பெறாத செய்யும். அதனால் இதை செய்து எப்பயுமே அது பாலை வைங்க, 2 தீர்த்தத்தை வைங்க. ஏதாவது பதார்த்தம் நீங்கள் சாப்பிட்ற இட்லி இருந்தாலும் வைங்க. அது எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுங்க. அந்த அருமணம் பரவடணும், மெய்ப்பொருள் காணணும், நம்ம மெய் வாழ்க்கை வாழணும், தெளிந்த மனம் பெறணும், தெளிவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை எடுத்து கொடுங்க, சாப்பிட செய்யுங்க. அதே மாதிரி சக்கரத்து முன்னாடி எந்த உடனே குழந்தைகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெறணும். அது அந்த அகசியமா மகிழ்ச்சியின் சக்தி பெறணும், துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெறணும், என்னோட முழுது போகணும். நான் அருஞானம் பெறணும், கல்வி ஞானம் பெறணும், கருத்தறிந்து செயல்படும் திறன் பெறணும். நான் நல்ல அதாவது நான் மனபலம் பெறணும், மனவளம் பெறணும், அருஞானம் பெறணும், பொருளிருந்து செயல்படும் சக்தி பெறணும், கற்றவை அடைவு என நிறைவு வரணும், சிந்திக்கும் ஆற்றல் எனக்குள் தெளிவு வரணும், தெளிவான வாழ்க்கை, தெளிவான கல்வி, தெளிவான நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி இது மாதிரி சொல்லணும். அந்த வழி நமக்குள் கிடைக்கும். நீங்கள் தேர்வுகளின் பேருக்கு போகும்போது இதே மாதிரி எண்ணிட்டு இதே உணர்வை எடுத்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு நல்ல ஞானத்தை விட்டு தெளிவான நிலை வரும். குறைகள் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த குறைகள் நம்ம இயக்குச்சுன்னா நம் குறைதான் நம்ம இயக்குது, பிறருடைய தவறு தான் நம்ம இயக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம கோபம் தரணும், வெளியிருந்து வந்தது நுகர்ந்து போகுது. அப்போ ஈஸ்வரான்னு துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்று இதனால எந்த குறை உணர்வோ அவர்கள் யாருனால வருதோ அவங்களும் பொருளறிந்து ஈஸ்வரான்னு சொல்லி துருவ நட்சத்திரத்தின் பேரரும் அகசியமா மகிழ்ச்சியான சக்தி என் உடல்ல படணும். இதை எண்ணிட்டு யாரால் வந்ததோ அவங்கள பொருளறிந்து செயல்படும் தரணும், சிந்திக்கும் ஆற்றல் பெறணும், பிறருக்கு நன்மை செய்யும் பக்குவம் வரணும். ஆக நல்லது செய்யும் அந்த உணர்வு வரணும்.
அப்படின்னு இதை எடுத்தா இது உணர்வு நமக்குள் விளையுது. நாம சொல்லு இதே மாதிரி சொல்லப்படும் போது அவரை மாற்றி அவர் உணர்வை கலந்து இந்த உணர்வு சொல்லப்படும் போது அங்கே மாறும். அதே உணர்வு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பரவ போகும்போது பிறருடைய தீமைகளும் வர்றதில்லை. இந்த உணர்வு நாம் தெருவுக்குள்ளும் இந்த வர்றதில்லை. இதே போல் இருந்தால் நம்ம தெருவுக்குள்ள இந்த மனக்கசமை வேற்றுமையை மாற்றுது, நல்ல உணர்வு இங்கே பர செய்யுது, ஒன்றுபட்டு வாழும் நிலை வருது. நாம் எல்லாம் அந்த துரு நட்சத்திரன் கிளைகளாக வளரும். ஆக பொருள் அறிய செய்யணும், இருளி போக்கும் அருசக்தி வரணும், அந்த நிலையில் வரணும். ஆனால் கணவன் மனைவியும் வீட்டில் ஒன்றுபட்டு வாழும், நம் பிறருக்கு எடுத்துக்காட்டான நிலையில் வரணும், நம்ம குடும்பத்தில் உயர்ந்த நிலையில் வரணும். குறைகள் வந்தால் இதை மாதிரி நீக்கி பழகணும். ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தால் அந்த சக்கரத்தை முன்னாடி சொல்லுங்க, அவருக்கு அந்த அருள் ஒளி பெறணும், பிறவி நிலை அந்த உயர்ந்த நிலை பெறணும், சிந்திக்கும் நிலை பெறணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அதுக்கு தான் இப்போ அந்த சக்கரத்தை கொடுக்கும். ஏனென்றால் உங்களை அதோட இணைத்து செல்லும். ஆக 6வது அறிவின் உணர்வின் இயக்கம் நமக்குள் எப்படி இருக்குன்னு செயல்படுத்திட்டு வருது. அதனால் அடுத்து நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க. 10 மணிக்கு மேலே இருந்தாலும் நாம் அடுத்து இந்த நிலை எண்ணி ஆசீர்வாதம் கொடுக்குறேன். அதன் வழி நீங்கள் பின்பற்றி நீங்கள் வரணும். அந்த சக்கரத்தை நீங்கள் மதித்து பழகணும். வெறும் சக்கரமாக என்ன வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒன்று வேணுங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். அதில் கொடுக்குற காசை உங்கள் காசு பெட்டியில் போட்டுருங்க, செல்வம் வரும். இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் அருட்செல்வம் இருக்கு, இருளை அகற்றும், மெய்ப்பொருளை காணிச்சு. எப்போதுமே இது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குடும்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு அந்த அறிஞானம் பெறணும், அருள்சக்தி பெறணும், பொருளின்றி செயல்படும் பெறணும், பெரிய ஞானி ஆகணும்னு நினைங்க. கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த இதை பாருங்க. அந்த கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களை அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் அகசிமா மகிழ்ச்சினா சக்தியும் துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களையும் பெறணும் நினைங்க. அது ஒளி வரும். அதாவது அந்த அழகான குழந்தையா இருக்கணும், உலகை சிந்திக்கும் தன்மை வரணும், உலகை காத்தின அந்த உணர்வு வரணும், அந்த பேரருள் பெறணும், அருள் சக்தி பெறணும், எல்லாத்தையும் பேரின்ப பெற செய்யக்கூடிய அந்த சக்தி அந்த குழந்தை கிடைக்கும். நீங்கள் எண்ணுங்க. அதே மாதிரி இது குழந்தைகள் வளரும். இதை நீங்கள் ஒரு பக்குவப்படுத்தி வாங்க. அடுத்து இதை நாம் இந்த கேசட்டை வாங்கி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பயன்படுத்திங்க. இது ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காமிங்க. அந்த உணர்வை காதில் செய்யலைங்க. இதுவே நீங்கள் மனப்பாடமாக எடுத்துங்க. ஆக அருள்வழியை நமக்குள் கூட்டணும். எந்த கோடி தனுசு கோடிங்கிறது எல்லாவற்றையும் ஒன்றா சேர்க்கணும். இந்த ராமாயணத்தில் என்ன ராமன் இந்த ராமேஸ்வரத்தில் கூட்டுறேன். நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த உடலில் போகும்போது கூட்டி அந்த ஒளியின் உணர்வாக ஒன்று தனுசு கோடி எல்லாம் ஒன்றாகி ஒளியின் உணர்வாக நாம் பெறணும். இந்த நிலை பெறுவதற்காக காவியங்கள் தெளிவாக இருக்குது. நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிடாமல் விட்டோம். இனியாவது நாம் நடந்து இந்த உணர்வு உங்கள் ராமாயணத்தின் முழுமையை உங்களுக்கு தெரிய வரும். இதை எடுத்து சொல்லுங்க. எண்ணங்கள் நம்மளை எப்படி இயக்குது, அந்த உணர்வொழி நாம் எப்படி வளர்றோம், அருள்வழி நமக்கு கூட்டி இருளை அகற்றும் எண்ணங்கள் எப்படி வருது, நம்ம சொல்ல கேட்ப உணர்வு மகிழ்ச்சி எப்படி தோன்றுது, நம்ம உடல் உள்ள எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் நாம் அந்த துரு நட்சத்திரமாக மாறும், அந்த ஒளியின் உணர்வாக மாறும். இந்த சொல் பிறருடைய தீவைகள் அகற்றணும், அந்த அருள் உணர்வை பெறணும். ஏன்னா நம்ம குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய எல்லாவற்றும் உருவாக்கி அந்த உணர்வு கொண்ட அந்த ஈஸ்வருடைய குருதேவர்னால தான் இதை நான் அறிந்து கொண்டேன். அவர் குருதேவரை நினைச்சு அந்த துரு நட்சத்திர நினைச்சு நாம் இதே மாதிரி ஒரு செயல்களை நாம் கொண்டு போனோம்னா நாம் என்றுமே அருள் உணர்வுடன் ஒன்றி வாழ்கிறோம், இருளை அகற்றும் சக்தி பெறுறோம். நாம் இருக்கும் இடங்களில் நல்ல மழை பெய்யலாம், நாம் இருக்கும் பல காடா நோய் போன்ற கொள்ள நோய்களை மாற்றி அமைக்கலாம். இதே போல் எத்தனையோ வகையான நோய்கள் ஊருக்குள் பகமை வருது, அந்த பகமை நீக்கும் அந்த அருள் சக்தி நாம் பெறணும். நம்ம ஊருக்குள் இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து வாழணும், பகம் ஏற்ற நிறைவு வாழணும். எல்லாம் உயிரும் கடவுள், எல்லா உடலும் கோயில், எல்லா உடலும் சிவம், எல்லார் கண்ணும் கண்ணன். ஆக நாம் எண்ணும் எண்ணம் ராமன். ஆனால் மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றணும். எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் தூய்மைப்படுத்தும் உணர்வுகள் நாம் வளரணுங்கிறத இந்த முழுமையோடு நாம் வாழ்வோம், வளர்வோம். இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைவோம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இதைத்தான் நீங்கள் உறுதி எடுக்கும்போது இது உறுதியாக எண்ணி இதுவே நீங்கள் இதை எடுத்து அந்த அருள் பெற வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து நாம் ஒன்றுபட்டு வாழ்வோம். குரு வழியில் நாம் வாழ்வோம். துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுவோம் குரு வழி. அதன் உணர்வு கொண்டு நாம் எல்லாம் ஒளி என்ற உணர்வை ஒன்றுவோம், துரு நட்சத்திரமாகவும் அதன் ஈர்ப்போட்டத்தில் வாழும் சப்தரிஷி மண்டலங்களாக ஒன்று 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 துணையாகிதான் ஒன்றின் நிலை வளர்வு. ஆகவே அருள் என்ற உணர்வை நாம் பெற்று என்றும் பிறவில்லா நிலை அடைய நாம் இன்று பிரார்த்திப்போம். அந்த விஜய தசமி என விஜயம் செய்த அந்த உயிர் 10வது நிலை அடையும் ஒளியின் சரீரமாக. அதனால அந்த விஜயதசமி நாள் உங்களுக்கு இதை கொடுக்கின்றோம். ஆக நாம் 10வது நிலையை உரிமையை நாம் ஒளியாக மாற்றும் இந்த நிலைமை பெற வேண்டும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். தியானம் அப்புறம் வந்து இருந்துக்கல உணர்வை இது உங்களை தியானத்துக்கு அங்கே அழைச்சிட்டு போயிட்டேன். அந்த உணர்வை பெருக்கிங்க.